வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம புதினா முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இது லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதே சமயம் இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கொன்னே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த புதினா முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த சாதம் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய் இது போல் உடச்சி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. புதினா இலை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து சாதம் நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதே போல் சாதம் உதிரியாக இருக்கிற மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் டீ குடிக்கிற கிளாஸ் வச்சுருப்போம்ல, அதால் 1 கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் கிட்டே இருக்கும் அரிசி. இப்போ சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் வதக்கி எடுக்கணும். நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. அந்த புதினாவோட பச்சை வாடை போய் நல்லா வதங்கி வரணும். கலந்து கொடுத்துட்டே இருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பொருள் எல்லாம் சேர்க்கணும். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் சாதம் வடிக்கும் போது உப்பு சேர்க்கலை, இப்போ தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு செய்யும் போது தான் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி அந்த தண்ணிலாம் வற்றி நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்துட்டு இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கும். நான் முதல்ல சாதத்துக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா கூட இந்த முட்டையை சேர்த்து நல்லா நம்ம கலந்து விடுங்க. முட்டை நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மசாலாவும் முட்டையும் சேர்ந்து நல்லா கலந்து பொரித்து எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு மசாலா நமக்கு ரெடியாகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்குங்க முட்டையை. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்குங்க. பாஸ்மதி ரைஸ் தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் கூட செஞ்சுக்கலாம், இல்லை பிரியாணி அரிசியில் கூட செஞ்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. அந்த சாதமும் மசாலாவும் நல்லா கலந்து வரணும். பொறுமையாக மெதுவாக கலந்து விடுங்க, சாதம் உடையாத அளவுக்கு. கலந்து விட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட லெமன் ஜூஸ் இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுருங்க. நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட புதினா முட்டை சாதம் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த ரைஸு. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.